எந்த நிபந்தனையுமின்றி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 3284 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் தேர்வை தமிழ்நாடு எதிர்ப்பதாக கூறினார். எனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மருத்துவ படிப்புகளில் மாணவர்களை சேர்க்க தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் நலன், கல்வி சேவைகளின் தொடர்ச்சி, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் 3284 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில் வழித்தடங்கள் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களையும் எடுத்துரைத்தார். நவீன இந்தியாவின் மதச்சார்பற்ற கொள்கைக்கு தனித்துவமாக விளங்கும் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தினார்.